வெற்றிகரமாக கிளாஸ் எல்லாம் 14 நாள் முடிச்சுட்டு புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தாங்க இது. சண்டே வந்து நான்வெஜ் செஞ்சுட்டு மசாலா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே ஐஸ் ஷேவில் மாற்றி ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கத்திரிக்காய் முளவரிச்சி குழம்புக்கு இந்த மசாலா க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எப்பவும் போல தான் வெங்காய தக்காளியெல்லாம் வணக்கிவிட்டு விருப்பப்பட்ட காய்கறிகளை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க. சூப்பராக கிரேவி சாம்பார் எழுது வந்து ரெடி ஆயிரும். நான் கத்திரிக்காய்ங்கிறதுனால கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட காய் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுங்கிறக்காக இப்படி எல்லாமே பண்ணுவீங்கன்னு நினைக்கலாம். ஸோ எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ண நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் 2 பேரும் வந்து ஒர்க் போனோம் அப்படின்னா தான் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ இத்தனை நாளாக கால் அடிபட்டதுனால வீட்டில் இருந்தாச்சு. இனிமேல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் அவங்களுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கோட தான் வந்து போகும். மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.